எம்இ எம்டி இல்ல, மேனேஜர் இல்ல, சொக்காலி பிரேமி இல்ல, இன்னைக்கு நம்ம தான்டா ஹீரோ. கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. ஏய் சொட்ட மண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளைல ஒண்ணு அனுப்பு. சரி சரி. ஏய் பளிங்கி, என்னடா அதிருது? இங்க இங்க. தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா இடை இங்கேயில இருக்கு. நீங்க என்னதான் ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி ரொம்ப லவ் பண்ணும் சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அவ்வளவுதான் சார். நீ சிம்முக்குலமா போயிருக்கணும். இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா. சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஒரே ஒரு நயந்திரான்னு சொல்லி நம்மள காலிவனை பாத்துட்டாளே. வாதென்னிலா உன்னைத்தானே வானம் தேடுது. உன் ஆசிரமத்தில் அமரு. உன் திருமுகத்தை கிட்ட திருப்ப கூடாதா? நான் திருப்ப ரெடி, நீங்க பாக்க ரெடியா? ஐ ஆம் ரெடி ரெடி ரெடி. நீ எதுக்காக எங்க சேனலுக்கு வந்திருக்கிய? நான் நல்லா வாசிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த மாசம் என்ன பீச்சில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா, அங்க வந்து வாசி. சார் நியூஸ் வாசிக்க தானே? வேற எதமா நினைச்சிட்ட? யூ ஆர் இன் அப்பாயின்மெண்ட். தேங்க்யூ சார். இந்த சொட்ட மண்டியா இருப்பேன், அவன்கிட்ட டீக்கு காசு கொடுப்பான். கொடுத்துறேன் ரோஜா டிவி மாமா. வாரது போறதுனா நீ மாமா வாக்கிதுலே. போயிட்டு வந்து செல்லம். ஏய் இன்டர்வியூக்கு வந்தவங்கள ஒவ்வொருத்தர அனுப்பு. சரி புரியுதா? புரிஞ்சுங்க சார். ஹலோ, நான் தான் சார். என்னன்னா நீங்க எங்க சேனல்ல வாக்கப்பட்ட ஜிம்மையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய வெற்றிகரமான ஜிம்மே ஆகும். எங்க சேனல் கொடுக்காம வேற சேனல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது அட்டர் பிளாப் ஆயிரும். குடுக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க. அதுக்கு ஒரு இழிச்சாப்பைய மாட்டாமையா போறேன் சார். அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். ஏன் தட வணக்கம்? டிவில வணக்கம் ஸ்டைல் ஸ்டைலா கேப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துங்க. இப்படி உட்கார்ந்து பேசலாம், உட்காரு. டேய் ஏன் சுத்துற? இந்த சேர சுத்தணும்னா அந்த ஒரு ஆள்னாலதே முடியும், ஓனாலைனா முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கலகாலத்து இருக்கும். இதுல நான் உட்கார மாட்டேன், நான் நின்னுகிட்டு தான் பேசுவேன். என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேக்குறியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்ப? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன் மியூசிக் வாசிப்பேன், அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன். சார் எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிகிரி பண்ணியும் நடிப்பேன் சார். இவ்வளவு ஏன் சார், உள்ளுட்டு கூட நல்லா வாசிப்பேன். உள்ளுட்டா பெரிய வித்துவான ஒரு யோசிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பழகுது. எங்க வாசி? இப்ப பாருங்க சார், நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. பரதேசி பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார் இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறானுங்கன்னா பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேக்குறாங்க. எத்தனாவது படிச்சிருக்கவங்க கேட்டா தூங்குற? என்ன படிப்பை கேட்டா தூங்குற? இததான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். நீங்க இதுல சைன் பண்ணி கொடுங்க சார், அப்பதான் செக் பாஸ் ஆகும். உயிரை வாங்காத போமா. அறிவு இல்லாம மோதிரம் பாரு. ஆரம்பமே அமர்க்கமா இருக்கே. எத மாதிரி நீ வந்துட்டடா, உனக்கு ஏத்தடா பக்கத்து தெருவுல பாய் விரிச்சு சோறு போடுறாங்க, அங்க போ. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆமா இது காஜா டிக்கெட் தானே? டேய் ஐயோ டேய், இது ரோஜா டிவிடா. ஆமா உன் பேர் என்ன, உனக்கு என்ன வேணும்? என் பேரு கண்ணாயிரம்.
கண்ணாயிரம்மா எங்க கண்ணாடிய கழட்டு. கண்ணாடிய கலட்டினா நீ பயந்துருவ. ஏன்? ஏன்னா, எனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதவனுக்கு இங்க என்னடா வேலை? நீ எடுக்கிற எல்லா சீரியல்லையும் நான் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணனும் ஆசை. டேய், சீரியல்ல எவன்டா போயிட்டு வைக்கிறேன்? வைக்கணும். நீ வைக்கிற. சரி வைக்கிறேன்டா. உனக்கு கடல் கண்ணனை தெரியுமா? எனக்கு நாடோடி மன்னனை தான் தெரியும். சாக்குவார் தங்கத்தை உனக்கு தெரியுமாடா? சூர்யா நடிச்ச சிங்கத்தை தான் தெரியும். டேய், நம்ம தளபதி தினேசவாதி தெரியுமா? டீக்கடை சுரசை தான் தெரியும். டேய், சாண்டோ தெரியுமாடா? எனக்கு போண்டாவை தாண்டா தெரியும். டேய், எதை கேட்டாலும் ஏன்டா அப்படி ஏடா உடமாவே பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டீனா போடா வாடான்னு கூட சொல்லுவேன். எனக்கு வர கோவத்துக்கு உன் உயிரை எடுக்கறேன்டா. அது உன்னால முடியாது. ஏன்? நான் சத்து 3 வருஷம். ஐயோ, இப்ப ஆவியெல்லாம் ரோஜா டிவிக்கு சார்ஜ் கேட்டு வந்து அலையுதுலப்பா. நான் என்ன பண்ணி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்மன்னு ஏறுது காலையிலே சரக்கு அடிக்கிற முடி வந்துருச்சா? அதே அந்த பாட்டை போடியா? மாத்து மாத்து, மூஞ்சி முகரை மாறு. வேலையே இல்லை. விரும்புமா கண்ணுக்குள்ள இருந்தவ கண்ணுக்கு முன்னாலே வந்து நிக்கிறா. ஊருக்குள்ள எத்தனை ஐஸ்வர்யரா இருந்தாலும் என்னைக்குமே என்னோட தேவதை நீதாண்டி. அவன் லுங்கி வந்துருச்சு. ஆமாண்டி, உன்னை பார்த்துதான் வந்துருச்சு. அது கூட தெரியாம அப்படியே நிக்கிறான் பாரு. ஆமாண்டி. டேய், உன்னைய தாண்டா சொல்லிட்டு போகுது வென்று. முதல்ல கைலிய கட்டுறா. எனக்கும் வந்து சேர்றா. ஹலோ, என்ன தேர்தல் அறிவிச்சுட்டாளா? அப்படியா? சரி சரி. என்ன சட்டமன்றத்துல என்னையத்தே போட்டி விட சொல்லியிருக்காளா? அப்படி அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. வை 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 வை. டேய், என்னைய சட்டமன்ற தேர்தல அறிவிச்சிருக்காளா? எல்லாரும் நாளைக்கு மாந்தோப்புக்கு வந்துருங்க. எல்லாத்துக்கும் டீட்டு. ரொம்ப சந்தோஷம். இப்ப போடுறா பாட்ட. போடுறா போடுறா. இங்க பாருங்கடா, அப்படியே பெருசா பேனர் அடிச்சு எம்எல்ஏ கண்ணாயிரம்னு பெருசா வைக்கணும்டா. இதுக்கப்புறம் அண்ணனுடைய ரேஞ்சே வேறடா. இந்த எம்எல்ஏ பிஸியா இருந்தா பொறுக்காதே. என்னது, காவேரி தண்ணிய குடுக்க மாட்டோம்னு சொல்றாங்களா? இப்பவே இயோசி போய் உமாவை பார்த்துட்டு காவேரி தண்ணியோட போட்டுல வரேன். குமாரியே பாத்துருக்க மாட்டான், இவன் போய் காவேரி பாக்குறான். டேய், நாங்க கடல் தண்ணியவே கம்மாய்க்குள்ள கட்டி வைக்கிறவங்க. இதை விடுவோமா? பாக்குறேன்டி பாக்குறேன். வந்துச்சா 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 வந்துகிட்டு இருக்கா? எங்க பார்த்தாலும் கூட்டம் அதிகமா இருக்கு. கூட்டம் ஓடு. ஏன் லேட்டு? ஊத்துடா, டைம் ஆச்சுல. ஊத்து. ஏமா அடிக்கிற? அங்க அம்புட்டு கூட்டம். இது வாங்க இவ்வளவு நேரம். ஏன்டா லேட்டு? நான் என்ன ரேஷன் கடைக்கு போனா ஓய்ஞ்சாவுக்கு போயிருக்கான். இருக்கிற கீவ அங்க நிக்குது. பேசாதீடா, ஊத்துங்கடா. அடிக்கணும்மா. பைய அடிப்போம். ரிலாக்ஸ் பண்ண தானே வந்திருக்கோம். இந்தா மாப்பிள உனக்கு. இந்த ஊத்துடா. பாக்கலாம். போதும்டா போதும்டா. டேய், நீ தண்ணிய ஊத்துடா. ஏய், இங்க கொடு. இந்த மாமா தண்ணி ஊத்தி குடல். எங்கடா சைக்கிட்டு எடுங்கடா. போதுமாடா? வாங்கலையா வாங்கலையாடா? தேடிட்டு இருக்க. இருக்காடா? இருக்குடா. வாங்கிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. சரிங்கடா. மாமா மாப்பிள்ள நீ குடிக்கலையா? என்னடா சரக்கு மந்துன்னு இருக்கு. எங்க சைனீஸ் பாத்துடா. குடு. உனக்கு வேணாமா சிப்ஸ்?
பாத்துக்கிட்டே நான் இங்க டேய் மாப்பிள மாமா இருக்கல நமக்கு என்னடா கவலை? என்னது மாமாவா? நாம மட்டும் கல்ல வட்டு போடலன்னா இவருக்கு கவுன்சில் ஆவது பெரிய படுத்து மணி ஆட்டிக்கிறது ஆரம்பிச்சுட்டாங்களா? அந்த முடிமாவா வச்சிருந்தாரு, நம்ம யார்கிட்ட சொன்னோமா? அது மட்டும் இல்ல மாப்பிள, இந்த வனஜாவ வச்சிருக்காரு, அது அத்தைக்கே தெரியாது. தண்டவாளத்தை வண்டவாளமாக்குறாங்க. இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவோம். தேரெழுத்து தெருவில் விட்டுருங்க வயவுலைய. இங்க இருந்து இடத்த நகர்த்திடுவோம். டேய் கிளம்புங்கடா, டைம் ஆச்சு போமா. மாமா இரு மாமா, என்ஜாய் இருந்துட்டு போலாம். எனக்கு பல வேலை இருக்கு. கவுன்சிலர் ஏத்தி விடல, யாரு இறக்கி விடுவா? வாயா தனியனுக்கு பனியனுக்குள்ள ஓடுற கதையா? பாத்துருங்க பாத்துருங்க பாத்துருங்க. ஹேய், இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல? ஆமா, ஏன் நடந்து வர? சும்மா ஜாலியா நடந்து போலாம் தான். என்ன வேணாலும் கேளு செய்யறேன். ஓ சரக்கு சைடிஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன், அழுவ. நீ போய் என்ன வேணாலும் கேளுன்னு சொல்றியா? போயா, வாயில வந்துட போகுது. தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர் எங்க அண்ணன் தான். ஏய், தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர். இதை எதிர்கட்சிக்கார பார்த்தா என்ன தோதோன்னு தோச்சு காய போட்டுருவாங்க. அது அப்படி 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 அப்படியானே. என்னடி இப்படி நிக்கிறாங்க? யார் அது புதுசா இருக்கு? தண்ணி அடிச்சாலும் கலரா தான் இருக்கா. வாங்கடா போலாம். சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டல. வந்து இழுக்கிறாளே. இந்த குடியார பயலுக வரானுங்க, போய் கேப்போம். வா வா போய் கேப்போம். வா, யாராத்த சொல்ல போறாங்களோ. வாத்தா ராமாத்தா, வணக்கம்ப்பா. செல்லத்தா, நல்லா இருக்கியா? நல்லாதான் சரி, பேத்தி என்ன சவிக்கமா இருக்குல்ல? தண்ணியே வரலையப்பா. உங்க பிரச்சனையை முடிக்கிறதே நான் புல்லா ஏத்தி இருக்கேன். தண்ணி மீட்டர் டஸ் கிட்ட சொல்லி இருக்கேன். இன்னும் 2 நாள்ல வந்துரும். கவலைப்படாத. மக்களை பத்த மகாராஜ் நல்லா இருக்குன்னு போய் வேலையை பாருங்க. போங்க, நாளைக்கு தண்ணி வந்துரும். நீங்க ஓட்டு போட்டணும். ஆமா ஆமா. ஏண்டா மாப்பிள, இந்த மாசம் வேலையே இல்லையாடா? ஆமா மாப்பிள, ஆடி மாசம் எவன் கல்யாணம் வைக்கிறான்? ரொம்ப மோசமா போகுது. யார் அது? எவ்வளவு ஜாயிண்ட் போட்டிருக்கு? எல்லாம் பிட்டு இருக்கு. சும்மாரா, பொழப்பே இல்ல. வயறு வாங்க காசு எங்கடா போறது? விடியா முஞ்சி ஒண்ணு சேர்ந்துருச்சுல்ல, விளங்குனாப்ல. மூஞ்சிய வச்சுக்கிட்டு உனக்கு சரக்கு நான் உங்கூட கேட்க போறேன். என்னண்ணே? ஆமா, கடையை மூடிட்டு குடல்ல வந்து என்னடா பண்றீங்க? இல்லண்ணே, இந்த மாசம் ஃபுல்லா வேலையே இல்ல, அதான் சுத்தம் பண்ணுவோன்னு வந்தேன். தக்காளி பை எங்கடா? அவன் அடிக்கணும்னு சென்னை கிளம்பி போயிட்டானே. கிழிஞ்சிரும். உங்களை நம்பி காலேஜ் ஆர்டர் வேற எடுத்துக்கணும்டா. என்னண்ணே சொல்ற? ஆமாடா, காலேஜ் பிரின்சிபால் நம்ம செட்டுதே வேணும்னா அடம் பிடிக்கிறாரு. நம்ம செட்டு, நம்ம குழா எல்லாமே நல்லா பண்ணிடுவோம்ண்ணே. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். கைய கால புடிச்சு வாங்கின கான்ட்ராக்டரா? சரியா? அதெல்லாம் பின்னி எடுத்துருவானே, நீ வேற என்னத்த பின்றீங்களோ? ம்? சார் வணக்கம் சார். வேற ஒண்ணும் இல்ல சார், நீங்க அந்த கடைக்கு போவீங்கல்ல சார், நம்ம உற்சா பக்கத்துல குடன் இருக்குல்ல சார், அங்க வந்துருங்க சார். சரி சார், சரி சார், சரி சார், ரொம்ப நன்றி சார். யாருல போன்ல? காலேஜ் ப்ரொபோசர். டேய் மாப்ள, போய் சேர் எடுத்துட்டு வா. டேய் அதெல்லாம் தள்ளி வை மாப்ள, அதெல்லாம் தள்ளி வை. பிரின்சிபால் வராராம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒரு மாதிரி இருக்கு. இப்படி போறா. என்னது? ஐயோ, மூக்குமாரியே சேர் எடுத்துட்டு வர. இதுல உட்காரதா ஒண்ணு இருக்கிறதா? அறிவு இருக்காதியாடா? இந்த சேரை கொண்டு வந்து போட்டுருக்க. நம்மள்ட்ட இருக்கறத கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சேரடா? இதெல்லாம் சேரடா? இது அவர் எவ்வளவு பெரிய ஆளு? விடுடா விடுடா, இதத்தானே நானும் கேட்டேன். என்ன குடல்ல இதாண்டா இருக்கும்? யார் வீட்லயே வேற வாங்க வேண்டியதாடா? சேர்த்துக்கு வரமா போறாங்க. தூக்கி போறாங்கட்டு. கொண்டா, ஹோட்டல்ல கடக்கடா. ஏய் வெளியில போறா. வா சார், சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். தம்பி பேரு தான் புலி. ஆமா சார். ஓ அப்படியா? அது ஒண்ணும் இல்ல, காலேஜ் ஃபங்க்ஷன் வருது, அதை நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் பேமெண்ட் விஷயங்கள்லாம் நீங்க கவுன்சிலர் கிட்ட பேசிடுங்க. நீங்க பாத்துக்கங்க கவுன்சிலர். நான் போயிட்டு வரேன். வரேன் தம்பி, எல்லா விஷயத்தையும் கவுன்சிலர் கிட்ட பேசிக்கோங்க. ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம் இல்லங்க, நானும் வந்துடுறேன். வாங்க வாங்க. என்னடா காலை பிடிக்கிற? தண்ணி வேணுமா? இந்த புடி கொண்டு விடுவேன், வந்து வச்சுக்கிறேன். பாயனே. அண்ணா யாரு? கவுன்சிலர்ல சும்மாவா? நம்ம ஓட்டு போட்டனால இன்னைக்கு அவர் கவுன்சிலர், நீ வேற. அப்புறம் என்ன மாப்ள, கவுன்சிலர் இவ்வளவு பெரிய ஆர்டர் பிடிச்சு கொடுத்துருக்காரு. காலேஜ் போறோம், கலக்குறோம். சிமெண்ட் கடை பேட்டி தானே, முடிச்சிருவோம். யார்கிட்ட? சுந்தர்ட்ட சிமெண்ட் வாங்கவா? அவன் பெரிய பிராடுக்காரன்டா. சிமெண்ட்டுக்கு பதிலா சாம்பலை வச்சு கொடுத்துருவான்டா. ஆளை மாத்தி விடு. என்னப்பா? கரண்ட் பில் பாக்கணும் சார். ஏன் வீட்டுக்கே கரண்ட் பில் இல்லீங்க? ஆளு முகரி. யாருகிட்ட? இந்தாங்க ஐயா. குடுறா குடுறா.
இவன் ஒருத்தந்தே முதல்ல விட வட்டி அதிகமா கொடுத்துருக்கேன். நல்லவனாத்தே இருக்கேன், இழிச்ச வயனாத்தே இருக்கேன். இவனை வச்சு தொழில பெருக்கிற வேண்டியது இன்னும் குறையுது. ஏண்டா உன் கொழுந்தியாளுக்கு மாமியாளுக்கு சிமிக்கி வாங்க தெரியுது, என் வட்டி காசு கொடுக்க தெரியாதோ? இங்கே இப்படி போய்கிட்டு இருந்துச்சு, சொரியாத. உன் வீட்டோட சுரண்டி நான் எடுத்துக்கிட்டு வந்துருவேன். நல்ல மனுஷனா மொத்த பணத்தையும் கொண்டாந்து கொடுக்க பாரு. சரிங்க, புரியுதா? ஆபீஸ் வந்து அப்படி நிப்பாட்டுறா, பாத்துறா. டக்குன்னு இறங்குடா, அவசரம் அண்ணன் இருக்காரா? உள்ளதான் இருக்காருப்பா. ஆத்தாடி காலு கழுகாதவே வரானே. வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. வணக்கம்டா முக்கா. என்னப்பா விஷயம்? காலேஜ் ஆர்டர் வாங்கி கொடுத்த, இப்படியே போறதுக்கு பையன் யோசிக்கிறாங்கண்ணே. ஏப்பா நான் காலேஜ் ஆடுறதே வாங்கி கொடுக்க முடியும், காலேஜேவா விலைக்கு வாங்கி கொடுக்க முடியும்? அப்படி இல்லண்ணே, அங்க போனலாம் பிள்ளைங்களா இருக்குல்ல, நீட்டா ட்ரெஸ் போட்டு போனா எங்களுக்கும் மரியாதை உங்களுக்கும் மரியாதைண்ணே. என் பொண்டாட்டி விட்டு பழைய உள்பாவடை கிடக்கு, கிழிஞ்ச 2 ஜட்டி கிடக்கு, எடுத்து போட்டுக்கிறியா? உனக்கு சம்மதம்னா நாங்க போட்டு போறோம்னே. ஓமானம் தானே போகும். உனக்கு ஒரு கெத்து இருக்குண்ணே. என்ன கெத்து இருக்கு மத்து இருக்குன்னு குள்ள போய் குழப்புற. நீங்க 3 பேருமே மொத்தத்துல முடியாம போயிடுது. டேய், உங்கள்ட்ட காசை கொடுத்தா ஊதாரி தரமா செலவு பண்ணி பிடிவிய. என் கூட வாங்க, நானே எடுத்தாரேன். வாங்கடா. பயவுளிகளுக்கு ஆசைய பாரு. இங்க 2000 ரூபாய், இங்க 3000 ரூபாய், ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதுல உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காராம். ஏய், வேலையை பாடுறா. 8500. கௌரவண்ணே, கௌரவண்ணே. ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க, இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெல்லாம் இருக்கா? அது என்ன கேக்குற, எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. பாழ பணவன் கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன், பாவி பையன். என்னது, சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம். உங்க வீட்டுல யாரு இருக்கா? என்னென்ன சொல்றீங்க? ஒன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? 2 தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆயிட்டு. சரிங்க, நான் வரேன். நான் மாமா, அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய், அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல வருது. பரவாயில்ல, இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொல்லிருக்கவே மாட்டோம். பார்த்தேன் ஆசைய காத்துல தூது விட்டு. சரி, பாட்டெல்லாம் போதும், போய் வேலையை பாருமாமா. தெரியும்டா, உன் வேலையை பாடுறா. மாப்பிள்ள, நான் மண்டபத்துலதான் இருக்கேன். அதுக்கு என்னப்பா? இங்க கம்பி மாதிரி ஒரு தம்பி உட்கார்ந்து இருக்காரு, அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டாரு. நான் கேட்டுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. மண்டபமா நம்ம ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் சுமாரா இருக்கு. இருந்தாலும் ஓகே மாப்பிள்ள. ஒரு நிமிஷம். நம்ம ராமூர்த்தி உனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்கானா? அப்படியா? கொரியர்ல வந்துருமா, இன்னைக்கு வாங்கி சொன்ன உடனே நீ வாங்கிட்டு அவனுக்கு போன் பண்ணு. சரிடா. ஓகே மாப்பிள்ள, ஓகே. மண்டபம் பெரிய மண்டபம் தானே? ஏன் பொதுக்கூட்டம் ஏதாவது போட போறியா? ஏசியாவது இருக்கா மண்டபத்துல? ஓவரா பேசுறானே. இருக்கா இல்லையா? இவன் டேமேஜ் ஆகாம போக மாட்டான் போல இருக்கு. இருக்கு. சரி, அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருவல்ல? என் நண்பன் வந்துட்டு இருக்கான், கொடுத்துருவோம்ல. உங்க பையனுக்கு தானே காது குத்து? ஆமா,
அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல அமௌண்ட் அவர் தருவாருன்னு சொல்றீங்களா, அதனால கேட்டேன். அவங்ககிட்ட கடனா தான் வாங்குறோம், நாங்க திரும்ப கொடுத்துருவோம்ல. ஓ, கடன் வாங்கி காது குத்துறீங்க. அப்ப காது குத்து 2 பேருக்கும் சொல்லுங்க. உன் பேச்சு சரியில்லை, நான் வெளியில வெயிட் பண்றேன். யோ, என்னையா இது? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி வெறும் போட்டாவை ஒட்டி வச்சிருக்கிய. இம்புட்டு திருடங்களா இருக்காங்க. நல்ல பாலிசி. அவங்க எல்லாம் திருடங்க இல்ல அப்பு, உன்ன மாதிரி கஸ்டமருங்க. கஸ்டமரா? என்ன டோர் திறந்துருச்சு, சாத்து. யோ, என்னையா முதுகுல இண்டு போட்டு வச்சிருக்கீங்க? சிலுவை போறதா தான் இருந்தோம், கொஞ்சம் குறைச்சி இன்ட்டு போட்டு வச்சிருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு கடைசி நேரத்துல கடன் சொன்னா இன்ட்டு போடாம கொய்யாக்க வச்சு கொஞ்சவா செய்வாங்க. யோ, நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படி நடந்து போச்சுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சங்கடப்பட மாட்டாங்க? மாட்டாங்க. இன்ட்டு போட்டதே மாப்பிள்ளை. மாப்பிள்ளைக்கா? ஆமா, அங்க பாரு. என்ன பாரதி ராஜா படம் மாதிரி 3 தடவை வரானு பாக்குறியா? தங்கச்சி மக சடங்காயிட்டான்னு டிஆர் மாதிரி தலைய சிலிப்பிக்கிட்டே ஒருத்த வந்தா. கடைசியில 500 ரூபாய்க்கு கடன் சொன்ன. எங்க ஐயா சும்மா இருப்பாரா? அவன் மண்டைக்குள்ள கைய விட்டு அங்கங்க புடுங்கி பிராஞ்சி எடுத்துட்டாரு. நெசமாவா? ஆமா, சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா ஒரு விஷயம் வேணுமா? அங்கிட்டு பேன் பண்ணு. அன்னியன் நியூ மாடல். என்ன இவனுக்கு இரும்பு கம்பி பத்தாது போல இருக்கே, வீரான கொடையா இறக்கலாம் போல இருக்கு. என்னையா 2 பக்கமும் கம்பி தெரியுது? பின்ன என்ன, ஒன்ன மாதிரியே ஒருத்தன் பிள்ளைக்கு காது குத்துன்னு சொல்லி அட்வான்ஸே கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். நாங்க என்ன பார்க்கா மெயின்டைன் பண்றோம், சுத்தி பாக்குறதுக்கு. இந்த விஷயத்த ஐயா கிட்ட சொன்னேன். அவர் உடனே பிள்ளைக்கெல்லாம் அப்புறம் குத்திக்கலாம் ஐயா, முதல்ல உனக்கு குத்திக்கோன்னு சொல்லி லேசா கோவப்பட்டு ஒரு சிங்கிள் கம்பியா எடுத்து பாசத்தோட அப்படி குத்தி விட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் காதல விழுந்துச்சு இல்ல? முடிவு எடுத்துட்டியா? அட்வான்ஸ் வந்துரும்ல? இல்லையா, எங்க ஐயா ஒரு மாதிரி, அதுக்காக சொன்னேன். ஐயே வந்துட்டாருல்ல, மூக்கு வேத்திருக்குமே அவருக்கு. பாரு, கல்லழகரு குதிரையில வர மாதிரி நடப்பு. ஏயா உயிர் நண்பன் சொன்னியே, வந்துருவான்ல? எதுக்கு சொல்றேன்னா, எங்க முதலாளி பாத்தியா கன்னத்துக்குள்ளே காடு வளர்த்திருக்காரு. ஜாக்கிரதையா இரு. வாங்கண்ணே வாங்க. தம்பி யாரு? ஏதோ புள்ளைக்கு காது குத்தணுமா, எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லீங்க, போட்டோ மேட்டர் உட்படங்க. அட்வான்ஸ் கொடுத்துருவார்ல? கிழக்கே சூளமா மேற்க அனுப்பிடுவீங்கன்னு சொல்லிருக்கேன். அநேகமா கொடுத்து திருவாங்க. என்ன திக்குது? புரிஞ்சு போச்சு. கம்பி ஸ்டாக் இருக்குல்ல? இப்பதாங்க ஒரு லோடு வந்து இறங்கி இருக்கு. மாப்பிள்ள வந்துட்டியா? இங்க வந்துடுற. முதல்ல செல்ல ஆன் பண்ணு. எங்க அம்மா சத்தியமா ஆன்லதான் இருக்கு. ஆன் பண்ணி தாங்க இருக்கு. போயா. ஏங்க, உங்களுக்காக இவ்வளவு வேலையெல்லாம் செய்யறேன்னு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுத்தாதான் என்ன? கம்பி உனக்கும் தான். வாடா 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 நண்பா, அவத்து வாடா. உன் நண்பன் குசேலனுக்கு குழம்போட அள்ளி கூடுறா. வந்தாச்சா? ஒரு கம்பி மிச்சம். கொரியர் ஏதோ வரும்னு சொன்னானே. இறங்கி வாடா வள்ளல. என்ன யோசனை? அப்படியே திரும்பி போகுது. ஆமா ஆமா, சாதனைகள் பல பண்ணணும்னா பல சோதனைகளை சந்திச்சு தானே ஆகணும். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி வாயா. இவங்க சதைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அண்ணே, இவன் சொந்த செலவிலேயே சூனியம் வச்சுப்பான் போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. இருங்க, கம்பி எடுத்து தரேன். இந்தாங்க, உங்க வேலையை ஆரம்பிங்க. ஐயோ, எமன் பாசக்கீரை வீசுற மாதிரியே இருக்கு. வீசுங்கயா. குரங்கு குனிஞ்சு ஒட்டக மேல அடிபட்டுருச்சே. அட்வான்ஸ் கொடுக்கத்தாடா வந்தேன். ஏண்டா, அட்வான்ஸ் கொடுக்க வந்தவன் புறவாசல் வழியா வருது, இந்த வாசல் வழியா வருவ? ஐயாவை பத்தி உனக்கு தெரியாது? ஒரு அட்வான்ஸ் போச்சேடா.